திரௌபதி 2 இந்த தமிழ் படத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல திரையரங்கில் இன்றைக்கி நாங்கள் குடும்பத்தோடு போய் பார்த்தோம். உண்மையில் இந்த திரைப்படத்திற்கு போகும்போது கொஞ்சம் மனசுக்கு சங்கோஜத்தோடு தான் போனேன். இது என்ன ஒருவேளை மதமாச்சரியம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அங்கே போன உடனே தான் தெரிஞ்சது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். நிறைய சான்றுகளோடும் ரொம்ப அத்தாட்சிகளோடும் அதே நேரத்தில் உண்மையை மட்டுமே யாரையும் குற்றம் சொல்ல, இதுதான் உயர்ந்தது அதுதான் தாழ்ந்தது அப்படிங்கிற இது ஒரு அரசியல் நோக்கத்தில் அந்த காலத்தில் அவங்க அரசியல் சதுரங்கம் எப்படியெல்லாம் ஆடினார்கள் அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்கார் டைரக்டர் மோகன்ஜி. இதில் இசையும் சரி, ஃபோட்டோகிராஃபியும் சரி, ரொம்ப சிக்கனமான ப்ரொடக்ஷனு, அதே நேரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் காட்டக்கூடிய அளவுக்கு டெக்னிக்கல் வைஸாக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை உண்மையிலே சொல்கிறேன், மோகன்ஜியை மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். சில நல்ல வசனங்கள் கூட இந்த படத்தில் எதிர்பார்த்த இடத்துல ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நல்லா இருக்குது. யாருடைய மனசையும் புண்படுத்தாமல், யாருக்கும் மனசு நோகாமல், இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, எந்த கட்சியையும் இது சாராமல் பண்ணியிருக்கார். அது உண்மையிலே பாராட்ட வேண்டியது தான் ஒரு விஷயந்தான். ஆனால் அது கூட இப்போ நடந்தது இல்லை. அரசியல் சதுரங்கத்தில் அந்த காலத்தில் நடந்ததை ஒரு சரித்திர படம் எவ்வளோ வந்தது இல்லைங்களா? ஹிந்தி படம்லாம் எவ்வளோ வந்திருக்கு. ஏன் நம்ம தமிழ் படம் கூட எடுத்துங்களேன், நிறைய படம் வந்திருக்கு இல்லைங்களா? எவ்வளோ படங்கள். அதையெல்லாம் நம்ம பார்த்து இப்படிப்பட்ட ப்ரொடியூசர், இப்படிப்பட்ட டைரக்டரை நம்ம என்கரேஜ் பண்ணோம். புதியவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் நிச்சயமாக அந்த போட்ட பணத்தை எடுப்பாங்களாங்கிறது எனக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு தொழிலுங்க, வயிற்று பழப்புங்க. இதில் அரசியலோ அல்லது நாகரிகமற்ற முறையில் நம்ம அதை பயன்படுத்துகிறதோ அவ்வளோ சரியில்லை. மோகன்ஜி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல ஒரு டேலண்டட் உள்ள ஒரு மனிதன். நல்ல விஷயங்களை பேசணும், நல்லதே சிந்திக்கணும், நல்லதே போகணும், நெகட்டிவ் அப்ரோச் கூடாது அப்படிங்கிறதுல அந்த இசையில் கூட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். ரொம்ப தெளிவான நிதானமான இசை, சப்தங்கள் இல்லாமல் காதுக்கு. குழந்தைங்களோடு நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். நான் குடும்பத்தோடு போயிட்டு வந்தேன், குழந்தைங்கள கூட்டு போகல. இருந்தாலும் நீங்களும் கூட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க.